என்னென்னு சொன்னால் அது வந்து பேட் கொலஸ்ட்ரோலை கூட்டுற வகையான சாப்பாடுகள் என்னென்று பார்த்தால் வந்து அது வந்து எண்ணெயில் பொரித்த சாப்பாடுகள் வந்து பேட் கொலஸ்ட்ரோலை கூட்டும். மற்றது எண்ணெய் சேர்த்த சாப்பாடுகள் அல்லது கொழுப்பு கூடின சாப்பாடுகள் பேட் கொலஸ்ட்ரோலை கூட்டும். சரிதானே? அப்போ மற்றது இல வகைகள் அல்லது ஃபைபர் டயட் குறைவாக இருந்தால் அதுக்கும் கொலஸ்ட்ரோலை கூட்டும் உங்களை. அப்போ பொதுவாக 2 விஷயம் செய்ய வேணும். இந்த கொலஸ்ட்ரோலை குறைக்கிறதுக்கு என்னத்தை சாப்பிட வேணுமென்றதையும் யோசிக்க வேணும், என்னத்தை சாப்பிடாமல் விடுறதுன்றதையும் யோசிக்க வேணும். பொதுவாக சச்சுரேட்டட் ஃபேட் என்று சொல்லுவினோம், நிரம்பிய கொழுப்பு என்று சொல்லுவினோம், அதுகளுக்கு வந்து கொலஸ்ட்ரோலை கூட்டுற வல்லமை இருக்குது. அல்லது அந்த இரத்த குழாயில் கொழுப்பை படிய பண்ணுற வல்லமை இருக்குது. அப்போ அந்த எண்ணெய் வகைகள் பொதுவாக பாவிக்கிறது குறைக்கிறது நல்லம். அப்படி எண்ணெய் பாவிக்க போகிறோம் என்று சொன்னால் நல்லெண்ணெய் பாவிக்கிறது விசேஷம். சரிதானே? மற்றது பொரிச்செடுக்க போகிறோம் என்று சொன்னால் வடை ரோல்ஸு அல்லது பொரிச்செடுக்க போகிறோம், பொரியல் சாப்பிடத்தான் போகிறோம்னு தீர்மானிச்சிட்டோம், பொரிக்கத்தான் போகிறோம்னு சொன்னால் தேங்காய் எண்ணெயை பாவிக்கலாம். சரிதானே? அதில் சில மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, ஒலிவ் ஆயில் இருக்குது. ஒலிவ் ஆயில் அல்ல சூரியகாந்தி எண்ணெயை நாங்கள் கொதிக்க வச்சோம்னு சொன்னால் அது சூரியகாந்தி எண்ணெய் அல்ல நல்ல இதுகள் பரவாயில்ல, கொதிக்க வச்சோம்னு சொன்னால் அது ட்ரான்ஸ் ஃபேட் ஒரு ஃபேட்டாக மாறும். கொதிக்கக்குள்ள ட்ரான்ஸ் ஃபேட் ஒரு ஃபேட்டாக மாறும். அது வந்து இந்த தேங்காய் எண்ணெயிலும் கூட ஆபத்து. கொதிக்கக்குள்ள வர இந்த ட்ரான்ஸ் ஃபேட் ஆனபடியாக நீங்கள் பொரிச்செடுக்கிற சமையலுக்கு எங்களை பொறுத்தளவில் தேங்காய் எண்ணெய் நல்லது. வதக்கிறதுக்கு விட போகிறீங்கன்னா நல்லெண்ணெய் நல்லது. சரி. மற்றது அந்த அனிமல் ஃபேட்டுகள் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரோலை கூட்டுற தன்மை இருக்குது. மற்றது பழங்கள் எண்ணெய் வகைகள் அதுகளில் போடும். மெல்லிய பக்கம் இருக்கிற ஆட்களுக்கு வந்து கூட ஹார்ட்டுக்கும் வேலைப்பழு குறவு தானே அது. அப்போ அதுக்கு ஓவரோலாக செய்கிற இது பரவாயில்ல. நீங்கள் எக்ஸசைஸும் செய்து ஆக்டிவாக இருந்து மெல்லிஸாக இருக்கிறது வந்து நல்லது. அதுதானே அதானே ஊசி போல் உடம்பு இருந்தால் தேவையில்லை ஃபார்மசி என்று சொல்லுவேன். சரி. ஆனபடியாக மெல்லிஸாக இருக்கிறது நல்லா. ஆனால் 18% கீழே வந்துட்டுதுன்னு சொன்னால் உடம்பின் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறையப்பா. உங்களுக்கு 19% அது ஓகே, நல்ல பிரச்சனை. ஆனால் இப்போ நிறைய குறைஞ்சி கொண்டு போகுது உங்களுக்குலால அதுன்னு சொன்னால் கவனம் எடுக்கும். நீங்கள் ஸ்டாட்டிக்காக அந்த லெவலில் இருக்குதுன்னா பரவாயில்ல, பிரச்சனை. அப்போ அது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ உங்களோட இப்போ ஒரு ஆள் திடீரென்று அவருக்கு ஒரு 98 கிலோ இருக்கிறார், டாக்டர் நிறைய குறைக்க சொல்லி போட்டார், போட்டு அந்த 98 கிலோவோடு அவர் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடந்தாருண்டா மூட்டுகள் பாவம் தானே. அதுதானே? அப்போ அதை சாதாரணமாகவே தூக்கி கொண்டு திரிகிறது கஷ்டம். ஆனபடியாக அந்தளவு பாரத்தோடு அந்த மூட்டுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணினா அதுக்கண்டு ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. அதுதானே? ஆனபடியால் நாங்கள் அவர் டயட்டை குறைச்சி போட்டு கொஞ்சம் வெயிட்டை குறைச்சி போட்டு நடந்தால் பரவாயில்லை. அப்போ நடக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான். திடீரென்று நான் இன்றைக்கு வலிக்கிட போகிறேன்னு ஒரு 15 கிலோமீட்டர் வலிக்கிட்டால் அது கோப்பை பண்ணாது. சரிதானே? அப்போ நாங்கள் எக்ஸசைஸ் செய்கிற வீதத்தையும் படிப்படியாக குறைக்க வேணும். மூட்டு நோக வலிக்கிடுக்குதுன்ட்டு சொன்னால் நிப்பாட்டி போட்டு மூட்டுக்கு பேரம் இல்லாத எக்ஸசைஸ் சைக்கிள் ஓடுறாண்டா பரவாயில்ல. சைக்கிள் ஓடினா மூட்டுக்கு அவ்வளோ வெயிட் தாக்காது. சரிதானே? ஆனபடியாக அதுகள் கொஞ்சம் எந்த எக்ஸசைஸ் சூட்டபிள்ன்ட்டு யோசிக்கலாம். அப்போ அதுதான் அந்த தண்ணியில் நீந்துறது நல்ல எக்ஸசைஸ்ன்றது. நீந்து வந்து ஜாயிண்ட்டை தாக்காது. 150 கிலோ ஆளும் போய் தண்ணியில் விழுந்து நீந்தினால் அது மூட்டுகளில் அவ்வளோ ஸ்ட்ரெயின் வராது. சரி, அது நல்ல எக்ஸசைஸாகவும் இருக்கும். அப்போ அது வேர்க்கவும் மாட்டுது தண்ணிக்குள்ளே. சரி, ஆனபடியால் அது ஆனால் இப்போ திடீரென்று மூட்டு நோக நடக்கிறது வந்து அவ்வளவு அட்வைசபிள் இல்லை.